ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் தொடங்கியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயிற்றுக்கு கூலிங்காக ஒரு சாப்பாடு மசாலா தயிர். இந்த தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் லஞ்சு காம்போ மத்தியானத்துக்கு இன்றைக்கி என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். முழு வீடியோவில் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் பதிவிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட காஷ்மீரி வத்தல் பொடியும் போட்டுக்கிடுங்க. நார்மல் வத்தல் பொடி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கிடுங்க. அப்புறமா கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுடுங்க. பொடியாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய பெரிய உளியும் அது கூட போட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பேஸ்ட்டையும் தூக்கி அதை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பச்சை மிளகாயும் போட்டுங்க. ஒரு தக்காளியும் வெட்டி போட்டுவிடுங்க. சரியா? போட்டுவிட்டு நல்லா இது நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டு நம்ம தயிரை நல்லா அடித்து கலக்கி வச்சுருக்கணும். இந்த தயிரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. தயிரை ஊற்றின உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி தயிர் திரிஞ்சு போகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதுக்கு இந்த டைமில் உப்பெல்லாம் நல்லா அழகாட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. சரியா? செக் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் ஒரு பாத்திரத்தில் தூக்கி மாற்றி வச்சுடுங்க. மாற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சோறு எடுத்து வச்சுடுங்க. சோறு எடுத்து வச்சுட்டு இந்த நம்ம தயிர் மசாலா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த தயிர் மசாலா தூக்கி அப்படி கொஞ்சம் அப்படியே நிறைய விட்டுடுங்க. கொஞ்சம் நான் இது தேங்காய் துவையல் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துவையல், இந்த தயிர் இதோட நீங்கள் எடுத்து வச்சு அப்படி பெரசி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த வயலுக்கு இதமாக நல்லா சூப்பராக கூலிங்காக இருக்கும் பார்த்துருங்க. எங்களோட மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி சுட சுட சோறு வச்சுருக்கேன், தயிர் மசாலா, தேங்காய் துவையல். இவ்வளோ தான் எனக்கு எங்கள் வீட்டு லஞ்சு பார்த்துடுங்க. சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.